இந்த மாதிரி பஜ்ஜி ஒன்று சாப்பிட்ருக்கீங்களா? இது வந்து கற்பூரவள்ளி இலையில் நான் பஜ்ஜி போட்டிருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இலையை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு இலை 2 இலை தான் நம்மளால் சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 3 பஜ்ஜி கூட சாப்பிட்ருவாங்க பசங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவுலேயே போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து 2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு வந்து நம்ம தெளிச்சிக்கலாம். இது நம்ம வீட்டிலையே கழுவி காய போட்டு வீட்லேயே நான் வந்து அரைச்சிக்கிட்டது, மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி சளிச்சு வைக்கிறது நல்லது. ஒரு 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு இதை எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கூட சோடா மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் சோடா மாவுலாம் போடலை. சோடா மாவு போடாமல் தான் இன்றைக்கி சுட போகிறேன். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 20 இலைக்கிட்ட நான் பறித்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இது வந்து நமக்கு இதில் வந்து நம்ம ரசம் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், டீ போடலாம், வெறும் கஷாயம் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி பனி டயத்துலலாம் நமக்கு இந்த இலைங்க கிடச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். பஜ்ஜி போட்டும் கொடுத்து நம்ம சாப்பிட்லாம். நம்ம என்ன ஒரு இலை 2 இலை தான் சாப்பிட முடியும். அதில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். அதனால் வந்து நம்ம நிறையா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பஜ்ஜியோ இல்லை குழம்போ ரசமோ எதையாவது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இலையும் உள்ளே போயிடும், சாரமும் உள்ளே போயிடும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தொண்டை கரப்பரெல்லாம் இருக்காது சளி பிடிச்சிது அப்படின்னா. அதனால் இன்றைக்கி நான் வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டும் எடுத்திருக்கேன். கடலை மாவுன்றதுனால நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா தூளெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி சீவு கட்டையை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கிறேன். இல்லை மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அரைச்சாலும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் நான் போடுவேன். இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும். மிக்சியில் போட்டோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அப்படியே கையிலேயே நான் துருவி போட்டேன். இப்போ வந்து இந்த மாவில் வந்து கடலை மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதுகளையும் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் காரமாக தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம். ஒரே அடியாக தண்ணி விட்டு கலந்துடாதீங்க. விஸ்க் இருந்ததுன்னா அதால் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குது. அந்த எண்ணெயை வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கலந்து விட்டுருக்க மாவில் சோடாப்பு போடலை, அதனால் வந்து நான் இந்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெயை அந்த மாவுலேயே ஊற்றி கட்டி விழுவுறதுக்குள்ளே நம்ம உடனே நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு மாவு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்ம இலையை தான் போட போகிறோம், அதனால தான். இன்னொரு நாளைக்கு நான் வெத்தலையில் போட்டு காட்டுறேன். வெத்தலையிலையும் போடலாம், முடக்கட்டான் இலையிலையும் போடலாம், தூதுவளை இலையிலையும் போடலாம். நான் அதெல்லாம் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக அப்ளை பண்ணி விடுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி இலையில் தொட்டுட்டு அப்படி எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா உப்பியும் வரும். நம்ம சோடா மாவே போடாமலே நம்ம சோடா மாவு போட்டது மாதிரி நமக்கு வரும். விக்ஸாலே நல்லா மாவு வந்து நல்லா அடித்து கலந்து விடணும். அதே போலயே சூடாக இருக்கிற எண்ணெயும் ஒரு குழிக்கரண்டி ஊற்றணும். 2 கப்புக்கு ஒரு குழிக்கரண்டி ஊற்றணும். ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் சோடா மாவு போடாமலேயே சோடா மாவு சொல்லுவோம், மாவு இல்லை சோடா உப்பு, பவுடர்னு நினச்சிடாதீங்க, சோடா உப்பு, சோடா உப்பு அதை போடுற மாதிரியே இருக்கும். போட்டது மாதிரியே நான் அதெல்லாம் போட்டுக்கவே இல்லை. அதை போடாமலே தான் நான் போட்டிருக்கேன். நான் இன்னொரு வாட்டியும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உப்பெல்லாம் வரும். அந்த இலை காம்பு மட்டும் கொஞ்சமாக நம்ம கை பிடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலையில் அப்படியே தடவி விட்டுட்டு நம்ம போட்டுடலாம். அந்த இலையை வச்சுட்டு மாவில் அப்படி தொட்டு அப்படி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பெல்லாம் வந்திருக்குதுன்னு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு விடுங்க. ஆனால் போட்டதான் உடனே திருப்பிடாதீங்க. போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா 2 பக்கமுமே நல்லா உப்பெல்லாம் வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி மாவு வந்து இப்படி தொட்டு இப்படி போட்டுடணும். அந்த காம்பை வந்து கையில் வச்சுக்கணும்.
இப்படி மாவை தொட்டுட்டு அப்படி போட்டு விட்டுடணும். போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பாத்திரம் பெருசாக இருந்தது அப்படின்னா தூக்கி வச்சிக்க முடியாது. அதனால் நான் தட்டில் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் தட்டில் ஊற்றி காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா உப்பலாக வந்திருக்கு. இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இல்லை தக்காளி சாஸ் தான் வச்சு சாப்பிட போகிறேன். தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு சில்லி சாஸ் கிடச்சா கூட இன்னும் கூட நல்லாயிருக்கும். சில்லி சாஸும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், தக்காளி சாஸும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னாக்கா கார சட்னி, தேங்காய் சட்னி இது ரெண்டுமே வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சாயந்தர நேரத்தில் இது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.